ஆளுங்கட்சியை நோக்கி எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்கிற இந்த சூழல்ல நம்மளும் சில செய்திகளை வந்து சேகரிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்த செய்திகள் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக பேச போறது கிடையாது. ஒருவேளை புண்படுத்தினா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. முதல் செய்தியா நம்ம பார்க்க போறது என்னன்னா, பாஜகவுக்கு போட்டியாக சின்ன வாஷிங் மிஷினாக தாவேகா வந்துள்ளது என்றும், திமுகவை யாராலும் எந்த கொம்பனாலும் தொட முடியாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். அதாவது இந்த செய்தி மேல மக்களாக நம்ம வைக்க போற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின் அரசியலை வந்து முதல்ல ஆரம்பிச்சதே திமுக தான் அப்படின்றது மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. இந்த கோவை மாவட்டத்துக்கு அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த கம் பேக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அவருடைய சிறப்பான வேகமான செயல்பாடுகளை பார்த்து நடுவில் சில தடைகளை ஏற்படுத்தினாங்க. அதுக்குள்ள நான் விரிவா போக விரும்பல, ஏன்னா இது அரசு நிகழ்ச்சி. ஆனா அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு மீண்டும் வந்திருக்கிறார். தொடர்ந்து கோவைக்காக சிறப்பாக செயல்படுவார் செந்தில் பாலாஜி. அது உறுதி. முதல்ல நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு அடுத்தவங்க வீட்டை குறை பேசுறது நல்லதுன்னு எல்லா தலைவர்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் ஊழல் நடந்திருப்பதாக தாவேகா ஆட்சியின் மீது குற்றச்சாட்டு. இது என்ன தூய சக்திக்கு வந்த சோதனை காலம்னு தெரியல. லஞ்சம் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு. இது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இதை பத்தி பேசலாம். மூணாவதா நம்ம பார்க்க போற செய்தி வந்து, தாவேகா கூட்டணி அமைந்தால் அதில் விசிகா இடம்பெறும். திமுக தலைவர்கள் விசிகாவில் இருந்து விலகிய ஒருவரை கட்சியில் சேர்த்த போதே விசிகாவோடு எங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்பதை கூறிவிட்டது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார். அதாவது மக்களவையும் சரி தொண்டர்களையும் சரி ஒரு குழப்ப நிலையிலேயே வச்சிருக்கிறதே அண்ணன் திருமா அவர்களுக்கு ஒரு வேலையாவே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற முடிவுல ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கிற மாதிரியே தெரியுது. சில முடிவுகளை வந்து ரொம்ப தயங்கி எடுக்கிற மாதிரியும், நடுநிலையா இருக்கிறன்றதுனால அந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம பேசிட்டு இருக்கிறதுல ஒரு முக்கிய பங்கா அவர் இருக்கிறாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்போதுமே கூட்டணியை பத்தி அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது, நான் தாவேகாவில கூட்டணி அமைச்சா இருப்பேன்னு சொல்றாரே தவிர திமுகவை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது இல்லை. அடுத்த நியூஸா நம்ம பார்க்க போறது, நான் எங்கள் சமூகத்திற்காகத்தான் முக்கியத்துவம் தருவேன், அதன் பிறகுதான் மற்றவர்கள் என ஒருதலை பட்சமாக அமைச்சர் கூறுகிறார் அப்படின்னு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மேல ஒரு சாரார் மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கோட்டகுப்பம் பகுதியில மீனவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கும் ஒரு 30 வருட காலமாக ஒரு பெரிய பிரச்சனை நிலவிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற விதமா அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போகும்போது, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரோட தரப்பு நியாயத்தை மட்டுமே கேட்டுட்டு அதுக்கு மட்டுமே உத்தரவிட்டு போனதா அந்த பகுதியை சேர்ந்த மீனவ மக்கள் சொல்றாங்க. அதாவது அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கிட்ட மக்கள் கேட்டுக்கிறது என்னன்னா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும் நீங்க அமைச்சர் கிடையாது, அனைத்து மக்களுக்கும் நீங்க அமைச்சர் தான். சமூக நீதித்துறை அமைச்சர்னு ஒண்ணு கொண்டு வந்ததே சமூக நீதின்றது எல்லா தரப்பினர் மக்களுக்கும் சமமா போய் கிடைக்கணும்ன்றதுக்காக தான். ஒரு சாராருக்கு மட்டும் போய் கிடைக்கிறதுக்கு பேரு சமூக நீதி கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது சாதியை ஒழிக்கணும்னு சொன்னாரு. எனக்கு யாரும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொன்னாரு. நீங்க யாரையுமே அடிமையாக்காம எல்லாரையும் சமமா பாருங்க. அடுத்த நியூஸா நம்ம பார்க்க போறது, அமைச்சரின் ஆங்கில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் மாணவிகள் திணறினர். அப்போது அமைச்சர் கீர்த்தனா, முதல் பெஞ்ச் மாணவியே இப்படி இருக்கும் போது லாஸ்ட் பெஞ்ச் மாணவிகளை நினைத்து பாருங்கள் என குறிப்பிட்டு பேசினார். அதாவது அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க. அதுலயும் தப்பா இங்கிலீஷ் படிச்சு வச்சிருக்கு. ஹியர் இஸ் அவர் ப்ராமிசஸா. ப்ராமிஸ் அப்படிங்கிறது ப்ராமிசஸ் அப்படின்னு வந்துட்டா அது ப்ளூரல், ப்ராமிஸ்ங்கிறது தான் சிங்குலர். ஹியர் இஸ் அவர் ப்ராமிஸ் அப்படின்னா சரி, ஹியர் இஸ் அவர் ப்ராமிசஸ். அப்போ ஹியர் ஆர் அவர் ப்ராமிசஸ் தான் வரணும். அதுவே தெரியல, ஜேட்ஜிபில போட்டு எடுத்துக்கும் போல இருக்கு. People themselves and Vijayana himself given the opportunity to the common public. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். இப்போ அமைச்சர் கீர்த்தனா கிட்ட நாம பேசுவோம். அதாவது ஆங்கிலம்ன்றது வெறும் மொழி தான். இப்பவும் சொல்றேன், ஆங்கிலம்ன்றது வெறும் மொழி.
ஆனா தமிழ்ன்றது கலாச்சாரம். இங்க ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் சண்டை இல்லை. ஆங்கிலம் கத்துக் கொடுக்க வேணான்னு யாரும் சொல்லல. ஆங்கிலம் தெரியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அத்தனை மாணவர்கள் முன்னாடி ஒரு மாணவியை இழிவுபடுத்துறதுன்றது ஒரு அமைச்சர் செய்யக்கூடிய செயல் கிடையாது. பள்ளியில மாணவர்களை அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, பல மாணவர்கள் முன்னிலையில ஒரு மாணவர் அடிக்கும் போது அந்த மாணவரோட மனநிலை மாறி தவறான வழிகளுக்கு போக நேரிடும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி முறைகளை தடுத்தாங்க. இன்னைக்கும் ஆசிரியர்களுக்கு பல இடத்துல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாணவனை எப்படி பார்க்கணும், எப்படி அவங்க கிட்ட பேசணும், எப்படி கண்டிக்கணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே டீச்சர்ஸுக்கு கிளாஸஸ் இருக்கு. அதுபோல நீங்களும் சில கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பள்ளிகளில் போய் ஆய்வு மேற்கொண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. வருகின்ற 10ஆம் தேதி கரூர் செல்லும் முதலமைச்சர் இறந்த 41 குடும்பங்களுக்கு வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பதற்கான அரசாணையை வழங்க இருக்கிறார். கரூர்ல இறந்தவங்க எல்லாருமே சுதந்திர போராட்ட தியாகியோ இல்ல இந்த ஊருக்காக இந்த உலகத்துக்காக போராட்டங்கள் நடத்தி உயிர் இழந்தவங்களோ கிடையாது. ஜல்லிக்கட்டுக்காக போராடினவங்க கிடையாது. விவசாயத்துக்காக போராடினவங்க கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்காம ஒரு நடிகரை அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வந்து உயிரிழந்ததற்காக இன்னைக்கு அவங்களுக்கு அரசு வேலைன்றது எந்த விதத்துல நியாயம்ன்றது மக்களாகிய நீங்க தான் சொல்லணும். இந்த அரசாங்க வேலைன்றது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஏழைகளுக்கும் எவ்வளவு பெரிய கனவுன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு துயர சம்பவம் தான். இது வந்து யாராலையும் வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு துயர சம்பவம் தான். அதை நாங்க வந்து குறை சொல்லலை. இது அந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க வீட்டுல ஒருத்தவங்களை இழந்தா நாங்க எப்படி கஷ்டப்படுவோமோ அதே போலதான் அங்கேயும் ஒரு இழப்புன்றதை நாங்க அதை ஏத்துக்கிறோம். ஆனா இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியில நடந்திருந்து அரசு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா சரி, ஓகே, அரசு வேலையா வந்திருந்தாங்க அதனால இறந்துட்டாங்க அதுக்காக நீங்க கொடுக்குறீங்கன்னு ஏத்துக்குன்னு போயிடலாம். இது அரசு வேலைக்காக வந்து நீங்க கொடுக்கலையே. தனிப்பட்ட முறையில மாண்புமிகு விஜய் அவர்கள் அவரோட கட்சி நிதியில இருந்து 10 லட்சம் அவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதும் மக்களாகிய யாருமே எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. இல்ல அவங்க எல்லாருக்குமே படிப்பு செலவை வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லும் போதும் மக்களாகிய யாருமே எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. இப்ப மக்களோட வரிப்பணத்துல இருந்து அரசாங்க வேலை கொடுக்கும் போதுதான் இதை எதிர்க்க வேண்டிய சூழலுக்கு நாங்க வரோம். ஏன்னா இரவும் பகலும் நிறைய கனவுகளோட எத்தனையோ மாணவர்கள் படித்துன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. டிஎன்பிசி 1, டிஎன்பிசி 2, டிஎன்பிசி 3, டிஎன்பிசி 4ன்னு சொல்லிட்டு எத்தனையோ எக்ஸாமுக்காக எழுதிட்டு இருக்காங்க. இங்க வெறும் 4000 சீட்டுக்கு 4 லட்சம் மாணவர்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற வேலையில நீங்க அரசாங்க வேலையை வந்து அவ்வளோ ஈஸியா தூக்கி கொடுத்துட்டு போறத எந்த மக்களாலையும் ஏத்துக்க முடியாது. அதுவும் தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல நடந்த 41 இழப்புக்கு அரசு எதுக்கு பொறுப்பேற்கணும்ன்ற கேள்விகள் எழுது. இது போல நிறைய செய்திகளோட உங்களை வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.